வணக்கம் நண்பர்களே, டெக் தமிழ் இன்ஃபோ சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நம்ம சேனலுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ஒருக்கா கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன்கள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு வந்து சேரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேப்பர் கட் ஸ்டைலில் டெக்ஸ்ட்டை எப்படி உருவாக்கலாங்கிறத இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஸ்லைஸ் பண்ண மாதிரி இருக்கும் டெக்ஸ்ட் ஸ்லைஸ் பண்ண மாதிரி எப்படி நம்ம கிரியேட் பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சப்ஸ்கிரைபர்கிட்ட இரு கரம் கூப்பி கேட்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, லைக்கும் ஒரு கமெண்டும் பார்க்குறவங்க பண்ணுங்க. நீங்கள் எனக்கு தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷன் என்னென்னா ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் தான். யாரும் பண்ணுறதில்ல. நாங்கள் ரொம்ப தாழ்மையுடன் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறோம். நீங்கள் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஒரு ஸ்லைஸ் கட்டிங் அப்படிங்கிறத நம்ம கண்ட்ரோல் என், ஓகேங்களா, கண்ட்ரோல் என் அடிச்சிங்கன்னா இப்படி ஒரு விண்டோ ஒன்று உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இல்லைன்னா இங்கே ஃபைலில் போய் நியூ ஃபைல் அதில் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நான் ஒரு 7 ஒரு 5 300 ரெசல்யூஷனில் ஆர்ஜிபியில் வச்சுருக்கேன். நான் டுட்டோரியலுக்காக ஆர்ஜிபியில் வச்சுருக்கேன். நீங்கள் ஃப்ளக்ஸ் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா சிஎம் ஒய்கேல வச்சுக்கோங்க. ஃபோட்டோ ஸ்டுடியோ, வெப் பேனர் டிசைனிங் இதெல்லாம் இருந்துச்சுன்னா ஆர்ஜிபியில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, கிரியேட் பண்ணியாச்சு. ஓகே நண்பர்களே, நம்மளுக்கு இப்போ ஒரு கலரை ஃபில் பண்ணலாம். ஓகேங்களா, ஆல்ட் டிலேட் ஓகே அடிச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கலர் ஃபில் ஆயிடும். ஆல்ட் டிலேட் ஓகேங்களா, ஆல்ட் டிலேட் அடித்து பண்ணிக்கோங்க. நம்ம ஒரு டெக்ஸ்ட்டை க்ரியேட் பண்ணலாம். என்னென்னு க்ரியேட் பண்ணலாம், நம்ம ஒரு ஃபோட்டோன்னு டைப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, PHOTO ஃபோட்டோ. ஓகே, அதை கொஞ்சம் சைஸ் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. போல்ட்டு ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க, கொஞ்சம் லோட் ஆகிறதுக்கு லேட் ஆகுது. கொஞ்சம் நம்ம ஏரியிலேயே வச்சுக்கலாமா? ஃபண்ட் ஒன்றும் பெருசாக இல்லை. ஓகே, இம்பேக்ட் ஓகேங்களா. இப்போ நம்ம இந்த லேயர் டூப்ளிகேட் போட்டுக்கலாம். கண்ட்ரோல் ஜே அடிச்சிங்கன்னா டூப்ளிகேட் ஆயிரும். ஓகேங்களா, மேலே கொண்டு போயிட்டு லேயரை லைட்டாக ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணிட்டு இங்கே கீழே கொண்டு வாங்க. இது ஃபோட்டோஷாப் 7ல் செய்ய முடியாது. அதுக்கு வேறு டெக்னிக்கல் இருக்குது. அந்த மெத்தடில் தான் நீங்கள் செய்ய முடியும். ஓகேங்களா, இது ஃபோட்டோஷாப் 7ல் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அது வேறு மெத்தட் இருக்குது. நீங்கள் அந்த மெத்தடில் தாராளமாக பண்ணலாம். ஓகேங்களா, ஓகே, இதுக்கு ட்ராப் ஷேடோ ஓகேங்களா, நார்மலில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் இதை நார்மலில் வச்சுக்கோங்க. டிஸ்டன்ஸு சைஸு -90ல் வச்சுக்கோங்க. ஓகே, கொடுத்துக்குங்க. இந்த மாதிரி கொடுத்துட்டு ரைட் ஹேண்ட் சைடு கிளிக் பண்ணி ரேஸ்டரைஸ் லேயர் ஸ்டைல். ஓகேங்களா, ரேஸ்டரைஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு எரேசர் டூல் எடுத்துக்கோங்க. எரேசர் டூல் எடுத்துகிட்டு கொஞ்சம் பெருசாக வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள். சரி, இப்போ நம்ம ஒரு எஃபெக்டை கிரியேட் பண்ணிட்டோம். ஓகேங்களா, இவ்வளவுதான். பார்க்குறதுக்கு வைக்கிறனால வச்சுக்கோங்க. லைட்டாக கொடுத்துக்குங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு கொஞ்சம் லுக்காக இருக்கும். ஓகேங்களா, நம்ம
மீண்டும் மீண்டும் உங்ககிட்ட கேட்கறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லைக்கு, ஒரு ஷேரு, ஒரு சப்ஸ்கிரைப், மறக்காம ஒரு கமெண்ட். இதைத்தான் மீண்டும் மீண்டும் கேட்குறோம். நீங்கள் எனக்கு தரக்கூடிய ஒரு மோட்டிவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லைக்கும் ஷேரும் சப்ஸ்கிரைபும் தான். மறந்துடாதீங்க நண்பர்களே. நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க, அதை நான் உங்களுக்கு இது பண்ணுறேன். ஒரு நேயர், ஒரு சப்ஸ்கிரைபர் நம்மகிட்ட வந்து ரொட்டேட்டட் ஆப்ஷன் கேட்டிருந்தாரு. இமேஜில் போய் இமேஜ் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ரொட்டேஷன் ஆப்ஷன் இங்கே இருக்கும். இதுக்கு ஷார்ட்கட் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இல்லை. தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வரக்கூடிய வீடியோக்களில் கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே நண்பர்களே, சரிங்களா? இங்கே கண்ட்ரோல் T அடித்து டிரான்ஸ்ஃபார்மர் வந்தீங்கனாலும் இங்கேயும் இருக்கும், பார்த்துக்குங்க. இது நீங்கள் பண்ணலாம். ஓகே நண்பர்களே, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். நன்றி.